எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் இந்த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதர் திங் இது வந்து ஒர்க் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம அவங்களுடைய எனர்ஜி சிச்சுவேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்குனாலும் அப்ளிகபிள் ஆகும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து பர்பிள் ஸ்டோன், பயல் 2 வந்து லைட் க்ரீன் ஸ்டோன், பயல் 3 வந்து மெரூன் ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அது உங்கள்ட்ட ப்ரெஃபர் ரீடிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் 2 டெக்கில் வந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நியூ டெக், இந்த மாதம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு பேஸ் கார்டு மாதிரி வைக்க போகிறேன். 3 பயலுக்கும் வந்து ஒவ்வொரு பேஸ் கார்டு, மெயின் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பண்ணுறது தான். ஓகே, ஃபஸ்ட் நான் கார்ட்ஸ் வச்சிடுறேன். ஸோ pile 1, pile 2, pile 3. ஓகே, ஸோ pile 3, pile 1, pile 2 அண்ட் pile 3. ஸோ சூஸ் பண்ணுங்க உங்களுடைய பைல் எதுவாக இருக்கும். ஓகே, pile 1 போயிடலாம். pile 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் வந்து 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது ஒன்று வந்து உங்களுடைய லவ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து உங்களுடைய லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. சம் ரீசன் இருக்கும்ல. ஸோ அந்த ரீசன் தான் பார்க்க போகிறோம். என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, மெயின் சிச்சுவேஷன் இது தான். மேபி இது வந்து உங்களுக்கு கூட இது சூட் ஆகும். நீங்கள் அவங்களுடைய லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது கூட இருக்கலாம் மேபி. ஓகே, பட் ஆனால் அவங்க இன்னும் ஒரு சரியான டெசிஷன் எடுக்கலை. இன்னும் ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க, யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க முன்னாடி ஒரு 3 கப்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ரோட் சூஸ் பண்ணல, டெசிஷன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது மீனிங். இன்னும் வந்து ஒரு பெண்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு இப்போதைக்கு எடுக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ரீசன் என்ன? ஃபுல் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸோ 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு மனசை விட இவங்களுக்கு வந்து அந்த மணி வைஸ் இவங்களுடைய டார்கெட், இவங்களுடைய கோல் இவங்க வந்து ஒரு கோல் ஓரியன்டட் பர்சனாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கோல் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மணி வைஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு இதில் இருக்கலாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி தெரியுது. சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஹெவி ஒரு அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெவினஸ் இருக்குது, பட் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஒரு ஃபீலிங்ஸ் வைஸ் ஷேர் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. முன்னாடி இருந்திருப்பாங்க, பட் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. அவங்களுடைய ஸ்டார்ட்டே ஒரு கெரியர் சைட் தான் இருக்குது. ஸோ டவர் அப்படின்றது, ஸோ இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம் லாஸ் தெரியுதுங்க இவங்களுடைய லைஃப்பில் வந்து பெருசாக இவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் நடந்திருக்கு. முக்கியமாக மணி வைஸில் நடந்திருக்கு. ஓகே, இவங்க வந்து ஏமாந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, இல்லைன்னா ஒரு
ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து சம் ரூல்ஸ் அப்படின்றது இங்கே வரும். ஸோ டிமாண்ட்ஸ்க்காக ஒரு அவங்கள சார்ந்து இருக்கிறது, அவங்களுக்காக ஒரு ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறது. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் அப்படின்றது வந்து இங்கே வேறு அப்படின்றது மெயினாக ஃபஸ்ட்டு வைஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து வேறு அதர் திங்ஸ். இது வந்து மெயினாக இங்கே வந்து நெகட்டிவ் அப்படின்றது இங்கே காமிக்கல. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து மணி வைஸில் சண்டை வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு பாகுபாடு அப்படின்றது வந்திருக்கும். ஸோ மேபி இது வந்து சிலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட இருந்து கூட ஒரு மணி விஷயத்தில் வந்து ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி இல்லை, அது ஒரு அந்த மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அதனால உங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய இவங்களுடைய தேடல்கள் அப்படின்றது வந்து ஒரு அதர் திங் அப்படின்ற மாதிரி தான் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து இந்த கப் சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக வருது. ஓகே, ஸோ மனசை வந்து கல்லாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. மற்றபடி இவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஜாலி லைஃப் இல்லை என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பில் வந்து அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது. இவங்க வந்து சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து மாட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஒபே பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும், அந்த ரூல்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லோன் கட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு வீடாக இருக்கலாம், சம்திங். அவங்களுக்கு வந்து இந்த மணி விஷயத்தில் வந்து சம் ட்ராபேக் தெரியுது. ஓகே, அதனால் வந்து இவங்களுக்கு இப்போதைக்கு டைம் வந்து இந்த கப்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த கார்டு வரும் அப்படின்னு. 7 of Swords அண்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், அதே தாங்க ரிப்பீட் ஆகுது எனக்கு. இவங்க வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி தெரியுது. இல்லை வந்து இவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்க, இது கப் சைட் கூட இங்கே வருது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு உங்கள் 2 பேருக்குமே கனெக்டிவிட்டியே பெருசாக இங்கே வரல அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ சார், நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒன்று நீங்கள் வந்து அவங்க லவ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து ஒரு அதர் பர்சன், இன்னொரு பர்சன் அவங்க மூலிமா சம் அப்செட் அப்படின்றது இவங்களுக்கு போயிட்டுருக்குங்க லைஃப்பில். ஸோ இவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட ஏமாந்துருக்காங்க. 4 of Cups 2 விதமாக வந்திருக்கு. இந்த கப்ஸ் 2 கார்டு வந்திருக்கு. இந்த 2 கார்டு வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு இவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த லவ், பட் இவங்க கொடுக்குறதில்ல. பட் செகண்ட் கார்டு எனக்கு என்ன வந்து மீன் கொடுக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வந்து ஏமாந்துருக்காங்க, இவங்க வந்து நம்பி வந்து இந்த மணி வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து மணி ப்ராப்ளம், ஒரு எமோஷ்னலி ஒரு அப்செட். இவங்க வந்து வெளியே கூட சொல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், மேபி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து எமோஷ்னல் அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்றது மட்டும் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்காதீங்க, தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். தட் மீன்ஸ் வந்து இது தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து ஒரு கூட பிறந்தவங்க இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இவங்களுக்கு வந்து மணி வைஸில் ஒரு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அந்த எமோஷ்னலாக அது அந்த மணி வைஸ் அதில் ஏமாந்துருக்கலாம், அந்த மாதிரி வருது. ஸோ அதர் திங் வந்து ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் சிலருக்கு இருக்கலாம். ஸோ இந்த எமோஷ்னலி இவங்க வந்து அந்த கனெக்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்டில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, இவங்க வந்து எப்போ அந்த புத்தியை வந்து திட்டணுமோ அது திட்டலை, எப்போ வந்து யூஸ் பண்ணணுமோ அது அவங்க வந்து யூஸ் பண்ணல. இவங்க ஏமாந்துட்டு இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு நிர்கதியாக இருக்கிறாங்க. அதாவது வந்து எங்கே வந்து இந்த முன்னாடி இருந்த அந்த ப்ரீவியஸ் இந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும், ஒரு மணியாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இவங்க வந்து 2 சைட்லேயும் அடி வாங்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள்கிட்டையும் வந்து அந்த ஒரு ப்ரீவியஸாக அந்த கப்ஸ் லெவலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க இருக்கிற ஒரு ஸ்டேஜ்லேயும் இவங்களை யாரும் மதிக்கிறதில்லை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ சிலருக்கு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்றது இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே இருக்குது, சிலருக்கு ஓகே அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு கார்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான்
என்ன அட்வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Advice. Page of Pentacles, Queen of Cups, Two of Cups. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். அந்த கப்ஸ் வந்து எங்கே வேல்யூ இருக்குது, யார் உங்கள் கப்ஸை வந்து மதிக்கிறாங்க, யார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட அந்த கப்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஸ்டேட்டஸ் லெவல் இப்போ வந்து ஹையர் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக பேஜில் தான் இருக்கிறீங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் மாற வேண்டிய டைம். ஸோ நீங்கள் வந்து உணர வேண்டிய டைம் இது. வந்து நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து சிலருக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், சிலர் வந்து உணர்ந்திருக்கலாம். பட் எதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து யோசிச்சுட்டு உங்களுடைய இந்த லெவல் வந்து இந்த பேஜில் தான் வச்சுருக்கீங்க. இந்த பென்டக்கிள் சைடில் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி வைஸ் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக மாற வேண்டிய டைம். ஸோ உங்களுடைய கப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைம். ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து தெரியலை எதனால் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இந்த உங்களுடைய அன்பை வந்து நிராகரிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட இந்த லவ் அப்படின்றது ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றிக்கிறதா இருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் உங்களை வந்து மேன்மைப்படுத்துறது, உங்களை வந்து வளர்ச்சி அடைகிறது, அதுதான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய கப்ஸ் லெவல் எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பென்டக்கிள்ஸ் லெவல் ரைஸ் வந்து எனர்ஜி பண்ணுங்கள். இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனர்ஜி வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நம்புகிற மாதிரி ப்யூர் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, இவங்களோட மனசு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, மாறி மாறி இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி பர்சன்ட்டை வந்து ப்ராமிஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் டூ இந்த லைட் க்ரீன் கலர் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் பார்த்துடலாம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது ஒரு குட் கார்ட். ஸோ கண்டிப்பாக பிகினிங் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எதனால் இந்த மனமாற்றம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த பர்சனுக்கு எதனால் இந்த மனமாற்றம் ஆச்சு, ஏன் வந்து கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது பார்த்துடலாம். Two of Swords, Six of Cups, Four of Wands. ஸோ சம்திங் ரியலைஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ முதல்ல இவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்காது. தட் மீன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸோ அந்த பீரியட் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பீரியட் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த டெசிஷன் கரெக்டாக இப்போ எடுத்துருக்கிற முடிவு வந்து கரெக்டாக, இந்த பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு பர்சனாக, நம்மளுடைய பார்ட்னர் லைஃப்க்கு வந்து ஒரு சரியான பார்ட்னராக அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க முடிவுகள் வந்து ஒரு தள்ளி ஒரு 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 அப்படியே ஒரு எதுவுமே சொல்யூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. எதுவுமே ஒரு கரெக்டாக டக்குன்னு இவங்க வந்து முடிவு எடுக்கிற டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. ஒரு யோசித்து நிதானமாக எடுக்கிற ஒரு இது தான். இவங்களுக்கு எப்போ அந்த அன்பு ரியலைஸ் ஆகிருக்கோ அப்போ தான் இவங்க வந்து அந்த இந்த ஃபுல் எனர்ஜி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லவ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அப்படின்ற. பட் ஈவன் தோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் மன ரீதியாக இவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இவங்களுக்கு உங்கள் மேலே தோணிருக்கு. 6 of Cups and 4 of Wands அப்படின்றது தோணிருக்கு. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாகவும் தோணிருக்கு. அதே சமயம் சோல்மேட்டாகவும் தோணிருக்கு. இவங்களுக்கு வந்து சில விஷயம் புரியலை, ஏன் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணோம், நம்ம லைஃப்பில் வந்து ஏன் இந்த பர்சன் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரியலைஸ் ஆகிருக்கும், இல்லை ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு உங்களுடைய கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், கம்யூனிகேஷன் நடக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபர்தர் லெவல் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குங்க. ஸோ ரிலேஷன் நிறைய இருக்குது இவங்களுக்கு இந்த பர்சன். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு அன்பு வந்து இவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும்
பார்த்துட்ருப்பாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு தோணுது அப்படின்னா, ரொம்ப சைலண்ட்டாக இவங்களுடைய மனசில் இருக்கிறது வந்து சட்டுன்னு வெளியே நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம், நீங்கள் வந்து பேசுகிறதா இருக்கலாம். ஓகே. பட் அவங்க வந்து அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. ஒரு யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த நிதானம் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு அந்த டெசிஷன் அப்படின்றது வந்து இவங்க லைஃப்பில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ யார் மேலே தப்பு இருக்குது, யார் இந்த இந்த கஷ்டத்துக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்றது வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து உங்களுடைய ஒரு சேர வேண்டிய ஒரு ரீயூனியன் ஆற வேண்டிய டைம் கண்டிப்பாக இவங்க அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. மற்றபடி உங்கள் 2 பேருக்குமே எனக்கு வந்து மியூச்சுவல் எனர்ஜி, இந்த சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ ட்வின் சோல்மேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மேபி அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸில் இருக்கலாம் மேபி. ஆனால் வந்து பட் ஆனால் இவங்களுடைய ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுடைய மெமரிஸ் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு உங்களை விட ஒரு பெரிய வேறு பார்ட்னர் அப்படின்றது இவங்க லைஃப்பில் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ என்ன தான் நீங்கள் வந்து ஒரு மேபி இந்த சண்டே அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் நடந்திருக்கலாம். எதுக்காக நடந்தது அப்படின்றது கூட 2 பேருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம். 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சிலருக்கு இது மணி ரிலேட் ஆகுது. ஏன்னா இங்கே மணி கார்டு அப்படின்றது இங்கே வரல. அதுக்குரிய ஒரு இது கூட உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். சிலருக்கு வந்து உங்களுடைய அன்பு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து உங்களுடைய டெப்த் லவ் அப்படின்றது இங்கே வந்து அவங்களுக்கு புரியுது. இல்லை வந்து அந்த 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 எனர்ஜி அப்படின்றது இவங்களுக்கு வந்து கிடைக்கிது. உங்களுடைய எனர்ஜி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுதுங்க. ஓகே, ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இவங்க உணர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ மற்றபடி இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க விட்டுட்டு போயிருந்தாலும் இவங்க வந்து உங்களை மறக்கலை. இவங்க வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபீல் அப்படின்றது அவங்களுக்கு வந்து மாறலை. ஓகே, சான்சஸ் இருக்குது இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் புரிய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் மேபி இது இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கும் போயிட்டுருக்கலாம் மேபி. ஸோ எதனால் இந்த தப்புகள் நடந்தது, எதனால் வந்து இந்த பர்சன் மூலயமா இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேர் சைட்லேயும் நிறைய அனலைசிங் அப்படின்றது போயிட்டுருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பைல் 3. இந்த பைல் 3 இந்த மெரூன் கலர் வந்து சூஸ் பண்ண உள்ள ரீடிங். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியில் நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மெயினாக உங்கள் சைடு எனக்கு தெரியுது. ஓகே, இந்த பர்சன்ட்டை வந்து ஓகே, ரீசன் பார்க்கலாம். எதுக்காக நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் வந்து நோ கான்டாக்ட் வந்துச்சு உங்களுக்கும். ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சுங்க. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, எனக்கு ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து சிலருக்கு வந்து பசங்க இருக்கலாம், மேரீடாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் இருக்கலாம். சிலருக்கு வந்து மணி வைஸ் அப்படின்றது இங்கே தெரியுது. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து Ten of Swords. Okay, 9 of Pentacles. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இவங்க இருந்திருப்பாங்க, ஷோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ரியாலிட்டி வந்து அவங்க பேஜ் தான். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து பெருசாக இவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. எஸ், எப்படி வருது பாருங்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு 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 ட்ரிக்கியாக வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்களுடைய நீங்கள் ஏன் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு
கவனித்த விஷயம் வந்து ஒரு விஷயம். அதாவது வந்து இவங்களுடைய வெளி தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இவங்க அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்கலாம். பட் ரியாலிட்டி இவங்க வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். இவங்க வந்து காமிச்சிருக்கிறது வந்து என்னென்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிறது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க வந்து ஒரு இவங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது, சர்வை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு போயிட்டுருக்கு. தட் மீன்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம், மணி வேஸில் ட்ராபேக் இருக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து அப்படியே வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க, டிஸப்பியர் ஆகியிருப்பாங்க. இவங்களை நீங்கள் நம்பியிருப்பீங்க, இந்த பர்சனை நீங்கள் நம்பியிருப்பீங்க. பட் ஆனால் இவங்க வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எப்படி வருது பாருங்கள். நான் சொன்ன பாயிண்ட்டு தான். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது வந்து உங்களுடைய எனர்ஜி. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் 9 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்களை வந்து நீங்கள் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து அந்த இது வந்து சிலருக்கு வந்து இந்த பாஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்களால் ஒரு ஹர்ட் அப்படின்றது கிடச்சிருக்கு, ஏமாற்றங்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு. யோசித்த விஷயம் வேறு, நடந்த விஷயம் வேறு, எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வேறு. பட் ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க, ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பர்சன்ட்டு. ஸோ இந்த பர்சன் கொடுப்பாங்களா அப்படின்றது பார்க்கலாம். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், இவங்க லைஃப்பில் வந்து நிறைய இம்பேலன்ஸ் தான் போயிட்டுருக்கு. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களை வந்து உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, எப்படின்னாலும் இவங்கக்கிட்ட வந்து ஜஸ்டிஸ் கேட்கணும், இவங்க வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ யூனிவர்ஸ்க்கு வந்து இவங்க கட்டுப்படணும், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த பர்சனால் இன்னெபிலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓகே, 5 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்துச்சு, 5 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. ஓகே, Ten of Pentacles. ஓகே, இவங்க வந்து ஒரு ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பாயிண்ட் வருது, தெரியல எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு மேரிடாக இருக்கலாம். இவங்க ஆக்சுவலாக 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இல்லைனா நீங்கள் மேரிடாக இருக்கலாம், அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. ஸோ இவங்களால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது இவங்கக்கிட்ட கிடைக்கிறது டவுட்டு தான், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக தாங்க இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படி. பட் உங்களுக்கு வந்து சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும், சிலருக்கு வந்து சில பாஸ்ட் மெமரிஸ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது நியூ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ ஜேர்னி அப்படின்றது இங்கே இருக்குது. பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தெரியறதில்ல. பட் ஆனால் அது வந்து ஒரு உங்களை வந்து ஒரு ஃபார்வர்டாக மூமெண்ட் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். ஸோ இது வந்து ஒரு ஃபேட்டட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு.
ஸோ இவங்க மூலியமாக சிலருக்கு இது வந்து கார்மிக் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. ஸோ இன்னும் ஒரு கார்ட் ஃபைனலி 6 of Cups, Fool, Queen of Wands, Queen of Cups, Wheel of Fortune, 2 of Wands, Moon, Knight of Pentacles, Knight of Wands. எனக்கு ஓவரால் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன்ட்டை வந்து அதீதமான ஒரு நம்பிக்கை, எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து அது வந்து ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய அன்பை வந்து இவங்க வந்து ஒரு உங்களுடைய லைஃப்பில் வந்து இவங்கள நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் லைஃப்பில், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க மூலயமா ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். பட் ஆனால் இவங்க மூலயமா கிடையாது, காலம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதனுடைய பலன்கள் அப்படின்றது வந்து பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ என்ன வேதனைகள் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வந்து இப்போவே இவங்க வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. பட் இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களால நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க. அதுதான் எனக்கு மெயினாக வருது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.